Hello, my dear 11th standard students. So, காமர்ஸ்ல சாப்டர் 10ல இருந்து தான்ப்பா நம்மளுக்கு வந்து குவார்டர்லி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, அதனால தான் நான் வந்து பிகினிங்ல இருந்து போடுறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு, நம்ம இந்த மாதிரி ஆகஸ்ட் போர்ஷன்ஸ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம குவார்டர்லிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சேனல் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம்லயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெலிகிராம்ல தான் இந்த வீடியோஸோட நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம்ல தான் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள ஷேர் பண்ணி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுங்க. So we are going to see about the book back in chapter 10 பா. எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டி அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போறோம். ஸோ பார்ட் பியில் த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் ஆல் த சர்வீசஸ் இன்க்ளூடட் இன் சர்வீஸ் பிஸ்னஸஸ்? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்தே படிக்கும்போது ஒரு வார்த்தை படிச்சிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். கூட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், சம்திங் விச் ஹாஸ் அ பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், சம்திங் ஹாஸ் அ வேல்யூ அண்ட் சம்திங் விச் கேன் பி மூவ்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். லெட்ஸ் சே கூட்ஸ் அப்படின்னா அது வந்து எல்லா பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிற பொருளும், டேபிள், சேர், பீரோ, ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் மாதிரி எல்லாமே ஃபேக்டரி ரிலேட்டட் பொருள் எல்லாமே கூட்ஸ் தான். பட் சர்வீசஸ் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் படிச்சிருப்போம். சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து சே சர்வீசஸ் ஆர் லைக் ஒரு இன்டான்ஜிபிளான விஷயம், நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும், பட் வி கான் டச் இட். அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எஜுகேஷனல் கண்டிப்பா ஒரு சர்வீஸ், மெடிசன் சர்வீஸ் தான், மெடிசன், ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே ரிலேட்டட். அண்ட் பேங்கிங் இஸ் ஆல்சோ அ சர்வீஸ். வேர்ஹவுஸ் வந்து நம்ம ஒரு பொருளை ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ற இடம், அதுவுமே வந்து சர்வீஸ் கேட்டகரியில வரும். அண்ட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு அன்ஃபார்சின் கண்டின்ஜென்சிஸ் வரும்போது நம்ம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக மாசம் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அன்ஃபார்சின் கண்டின்ஜென்சி வரும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நம்மளுக்கு பே பண்ணும். இது வந்து பிசினஸ்க்காக மட்டும் இல்லாத நம்ம கிட்ட இருக்கிற வண்டியில இருந்து எல்லாத்துக்குமே நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கலாம். வண்டிக்கு போடலாம், வீட்டுக்கு போடலாம், ஏன் போனுக்கு கூட போடலாம். அண்ட் பிசினஸ், அதுக்கப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், மெரைன் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்ல இருக்கு. மைக்கேல் ஜாக்சன் கூட வந்து எதுக்கோ இன்சூரன்ஸ் போட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ பேங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீனிங் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது நீங்க தாராளமா உங்களுக்கு புரிஞ்ச வேர்ட்ஸ்ல எழுதலாம். பட் டெக்னிக்கலா எழுதினாதான் நம்மளுக்கு வந்து மார்க்ஸ் போடுவாங்க. மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேங்க்ல என்ன பண்ணுவீங்க? பேங்க் வந்து மணி ரிலேட்டடான விஷயங்களை டீல் பண்ற இடம் தான் பேங்க் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ பேங்க் இஸ் எ இன்ஸ்டிடியூஷன் விச் டீல்ஸ் இன் மணி அண்ட் கிரெடிட். மணி மட்டும் கிடையாது, அந்த மணியை யூஸ் பண்ணி இன்னொருத்தருக்கு கடனும் கொடுப்பாங்க. பேங்க் நார்மலி ரெஃபர்ஸ் டு அ கமர்ஷியல் பேங்க். பேங்க் வந்து கமர்ஷியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம ப்ராஃபிட்காக ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படிங்கிறது தான் கமர்ஷியல். ஸோ யாருமே வந்து சும்மாலாம் வந்து பேங்க்ல வேலை வச்சிருக்க மாட்டாங்க. இப்ப பேங்க்ல இருந்து உங்களுக்கு கடன் குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கடனை வாங்கி யூஸ் பண்ணிட்டு, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்ட வந்து நம்ம திரும்ப கட்டுவோம். அண்ட் பிரின்சிபலையும் திரும்ப கட்டுவோம். இதுதான் வந்து பேங்கோட வேலை. நம்ம கட்டுற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து இன்கம் டு த பேங்க். இதுல என்னடா இன்கம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் அ கைண்டா இன்கம். பேங்க்குக்கு இது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வகையில இன்கம் வரும். ஸோ அதனால பேங்க் வந்து ஒரு கமர்ஷியலான ஆக்டிவிட்டி. ஸோ இன் சிம்பிள் வேர்ட் 2 பாயிண்ட் எழுதணும், 2 மார்க்ஸ் அப்படின்னா, பேங்க் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அங்க வந்து மணி அண்ட் கிரெடிட் இது ரெண்டுமே டீல் பண்ணுவாங்க. அண்ட் பேங்க் அப்படின்னாலே கமர்ஷியல் பேங்க் தான். ஓகே, பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறவங்க யாரு? நீங்க வந்து இது வரைக்கும் கனரா பேங்க், இந்தியன் பேங்க், சியூபி, எஸ்பிஐ அண்ட் இன்னும் நிறைய ஃபெடரல் பேங்க், இந்த மாதிரி லட்சுமி விலாஸ் பேங்க், கேவிபி பேங்க், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேங்க்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய வந்து வீட்டுல அக்கௌண்ட்ஸும் வச்சிருப்பாங்க. அப்பா அம்மா எல்லாம் வந்து பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. பட் ஆர்பிஐ அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கு. அதை நீங்க இது வரைக்கும் கேள்விப்படல அப்படின்னா தட் இஸ் நியூ டு அஸ். ஆர்பிஐ அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வச்சிருக்க அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இந்தியன் கனரா மாதிரி பேங்க் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எல்லா பேங்க்குக்குமே ஆர்பிஐ தான் வந்து ஹெட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்பிஐக்கு ஒரு செல்ல பெயர் என்ன இருக்கு அப்படின்னா, பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. ஸோ நம்மளுக்கு எல்லாம் கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம பேங்க் கிட்ட போவோம். பட் பேங்க்குக்கே ஒரு கஷ்டம் வரும்போது அவன் வந்து ஆர்பிஐ கிட்ட போவான் அப்படிங்கிறது தான் பேங்கர்ஸ் பேங்க் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்பிஐ அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இருக்கும். ஒரு கண்ட்ரிக்கு ஒரு சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்க தான் இந்த எல்லா பேங்க்ஸுக்குமே ஒரு கண்ட்ரோலரா இருப்பாங்க.
ஆர்பிஐ அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் பேங்க். இட் இஸ் ஓன்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ ஆர்பிஐ ஸ்ட்ரிக்ட்லி வந்து கவர்மெண்ட் ஓன்டு பேங்க். இதுல கென்ரா, இந்தியன் இந்த மாதிரி பேங்க் எல்லாம் ஒரு கவர்மெண்ட் பேங்கா இருந்தாலுமே லெட்ஸ் சே ஃபெடரல், சியூபி இது எல்லாமே வந்து பிரைவேட்டா ரன் பண்ற பேங்க், அதாவது பிரைவேட் பீப்புள் ரன் பண்ற பேங்க். ஸோ சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது மேக்சிமம் ஒரு அட்டானமஸ் பாடியா தான் இருக்கும், இல்லைன்னா குவாசி அட்டானமஸ், கொஞ்சம் ஒரு பாதி அட்டானமஸ் அப்படிங்கிற ஸ்டேட்ல. அட்டானமஸ் அப்படின்னா அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ ஒரு காலேஜ் வந்து அட்டானமஸ்ல ரன் ஆகுது அப்படின்னா அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான் எல்லாமே பண்ணுவாங்க. இப்ப இல்ல ஒரு காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா அதோட கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட் கையில இருக்கும். அந்த பேப்பர் கரெக்ஷன் அது இது எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். பட் ஒரு காலேஜ் வந்து அட்டானமஸா ரன் பண்றாங்க அப்படின்னா பேப்பர் கரெக்ஷனுக்குள்ள அவங்களுக்குள்ளதான் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி இந்த சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி. இதுக்கு ஒரு ஆக்டே வந்து இருக்கும்பா. சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதனால இந்த பேங்க் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்ட் ஒன்று இருக்கும். அந்த ஆக்டை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பேங்க் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. Stability and growth of a country's economy are the main goal of central bank. சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கிற கேட்டகரியில பெருசா வராது. ஏன்னா சென்ட்ரல் பேங்கோட நோக்கமே நம்ம கண்ட்ரியோட எக்கானமி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான். அதனால இதை வந்து நம்ம கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து பேங்க் அண்ட் அபவுட் சென்ட்ரல் பேங்க். ஓகே, ஸோ வாட் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ? ஆர்பிஐ அண்ட் வந்து சென்ட்ரல் பேங்க் இது ரெண்டுமே ஒன்று தான். எப்படி கேட்டாலும் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும். சரியா? எப்படி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான், தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஃபங்க்ஷன்ஸை நம்ம ப்ராடரா 3 கேட்டகரியில பிரிக்கிறோம். லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ், ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து நம்ம கண்ட்ரியில இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டிலையுமே சேர்ந்து பண்றது. ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் அப்படின்னா அது வந்து ஆர்பிஐ என்னென்னலாம் வந்து பண்ணியே ஆகணும், அந்த நோட் ரிலீஸ் பண்றது மாதிரி, நம்மளோட ருப்பி நோட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிரிண்ட் பண்றது ஆர்பிஐ தான். அதெல்லாம் அதோட ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் அப்படின்ற கேட்டகரியில வந்துடும். ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன் வந்து ஆர்பிஐயோட ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்றது தான் ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால நீங்க ஹெட்டிங் மட்டும் எழுதுனீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் போதும். பட் 3 மேஜர் ஃபங்க்ஷன்லயுமே ஒரு 3 ஹெட்டிங் ஆவது கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி அப்படின்னா இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டரா ஆர்பிஐ வந்து வேர்ல்டு லெவல்ல இருக்கு. லெட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த வேர்ல்டு பேங்க் இல்ல வந்து இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாரும் வந்து குளோபலி மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது நம்ம ஆர்பிஐ தான் இந்தியாவோட சார்பாக அங்கே போய் நிற்கும். அதுதான் வந்து லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பேங்கர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த கவர்மெண்ட். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் செய்யணும், எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஃபினான்ஷியல் ரிலேட்டடான எல்லா அட்வைசஸும் ஆர்பிஐல இருந்து தான் போகும். அண்ட் மோனோபோலி ஆஃப் நோட் இஷ்யூ, நான் சொன்னேன் நம்மளோட மானிட்டரி நோட் எல்லாமே பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்றது ஆர்பிஐ தான். அதுல என்ன மோனோபோலி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 5ல கரெக்டா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், மோனோபோலிஸ்டிக் மார்க்கெட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். அந்த மோனோபோலிஸ்டிக் மார்க்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல அந்த ஒரே ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு அவன் ஒருத்தன் தான் வந்து செல்லரா இருப்பான், வேற யாருமே செல்லரா இருக்க மாட்டாங்க. ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ என்ன சொல்லலாம், இப்போ ஒரு பெரிய வில்லேஜ் ஒன்று இருக்கு. அந்த வில்லேஜ்ல வந்து ஒரே ஒரு ஃபர்னிச்சர் கடை தான் இருக்கு. வில்லேஜ் ஃபுல்லா ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே ஃபர்னிச்சர் கடை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பிளேஸ்ல அவன் ஒருத்தன் தான் மோனோபோலி. நீங்க ஃபர்னிச்சர் வாங்கணும்னு நினைச்சா உங்களுக்கு அவனை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ அவன் தான் வந்து மோனோபோலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அவன் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும், வேற யாருக்கிட்டயுமே கிடைக்காது. நிறைய மோனோபோலிக்கு இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் மோனோபோலியில என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட வந்து இப்போ காம்படிட்டர் இருந்தாலுமே அந்த மோனோபோலி அப்படிங்கிறவன் வந்து அவன் ஒருத்தன் தான் அதுல டாப் செல்லரா இருப்பான். ஸோ இப்போ நோட் இஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியால வந்து கரன்சி பிரிண்டிங் அப்படிங்கிற அத்தாரிட்டி இது வரைக்கும் ஆர்பிஐ தாண்டி வேற யார்கிட்டயுமே இல்ல. ஒருத்தரும் யூஸ் பண்ற ஒரு ரூபா நோட்டும் ஒரு சில்லற காசுமே ஆர்பிஐ கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. ஆல் ஓவர் தி இந்தியா, இந்த கண்ட்ரியில மூல முடுக்குல இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ற நோட் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. இந்த அத்தாரிட்டி இது வரைக்கும் வேற யார்கிட்டயுமே வரல. ஸோ அதனாலதான் அவன் ஒன் அண்ட் ஒன்லி சப்ளையர் ஆஃப் நோட் புக் அப்படிங்கறத நம்ம மோனோபோலி அப்படிங்கறத பயங்கர ப்ரைடா சொல்றோம். அண்ட் பேங்கர்ஸ் பேங்க், ஆர்பிஐ தான் வந்து பேங்கரோட பேங்க்.
என்ன பேங்கரோட பேங்க் அப்படின்னா, இப்போ மக்களுக்கு கடன் வேணும் அப்படின்னு நம்ம வந்து பேங்க்ல எல்லாம் போய் கடன் வாங்குறோம். பட் ஒரு கட்டத்துக்கு மேல பேங்க்லயுமே திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு பேங்க் டெட் ஆயிடுச்சு, நிறைய பேர் வந்து கடனை கொடுக்கல, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வருது, இல்ல திடீர்னு ஒரு பெரிய தொகை கடனா வந்து சேருது, ஒரு பிசினஸ்மேன் வந்து ஒரு பெரிய தொகை கடனை கேட்கறாங்க அப்படிங்கிறப்ப அந்த பேங்க் கிட்ட ஸ்டாக் இல்ல அப்படின்னா அவங்க எங்க போவாங்க அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட தான் போவாங்க. அண்ட் இந்த கடனுக்கு மட்டும் இல்ல, ரிலேட்டட் நிறைய ஆக்டிவிட்டிஸ்க்காக பேங்கர்ஸ் எல்லாருமே டிபெண்ட் பண்ணிருக்கிற ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னா ஆர்பிஐ தான். ஸோ அதனால அவரை நம்ம பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்றோம். கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி. ஓகே, இப்போ ஆர்பிஐல வந்து கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால வந்து 2 months ஒன்ஸ் நம்மளுக்கு ஒரு பை மந்த்லி மீட்டிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். இந்த மீட்டிங் எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிளக்சுவேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பார்த்து எய்தர் கூட்டவோ இல்ல குறைக்கவோ செய்வாங்க. இப்போ பிப்ரவரியில ஒரு மீட்டிங் வருது. அதுல வந்து நம்ம வந்து ரெப்போ ரேட்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த ரெப்போ ரேட் வந்து 4.25 இருக்கு. உடனே மக்கள் வந்து கம்மி இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல இருந்து நிறைய கடன் வாங்கி யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. உடனே ஆர்பிஐ பார்த்துட்டே இருந்துட்டு சரி ஓகே, மக்கள் கிட்ட நிறைய பணப்புழக்கம் இருக்கு, பேங்க்ல இருக்கிற காசெல்லாம் இந்த மாதிரி கடன் வாங்கி தீர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த 4.25 இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து திடீர்னு அவங்க 4.40 மாத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். உடனே பேங்க் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் 8% மக்களுக்கு கடன் கொடுத்துட்டு இருந்தவங்க அந்த ரெப்போ ரேட் ஏறினதுனால 11% கடன் கொடுப்பாங்க. உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இதுக்கு மேல கடன் வாங்கக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கடன் வாங்கினது கூட ரிட்டர்ன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இந்த இடத்துல வந்து பணப்புழக்கம் மக்கள் கிட்ட கம்மியாகும், பேங்க்ல வந்து ஜாஸ்தியாகும். திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் கிட்ட பணப்புழக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. சோ இதுதான் அந்த கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி. இதை நம்ம வந்து ஸ்டேபிளா வச்சுக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேபிளா வச்சுக்க முடியாது. ஏன்னா பீப்புளுக்கு வந்து நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சோ அதே மாதிரி மக்கள் கடன் வாங்கினாதான் பேங்க்குக்கும் நல்லது. அதனால இந்த ப்ராசஸ வந்து ரொட்டீனா திரும்ப திரும்ப நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஐ வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்கப்பா. ஓகே, மூவிங் ஃபார்வர்ட், ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ல அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பேங்கோட ஹேபிட்ஸ் என்னென்ன, நம்ம என்னெல்லாம் கடன் கொடுக்குறோம், என்னெல்லாம் பீப்புளுக்கு வந்து பெனிஃபிட் பண்றோம், விமெனுக்கு என்ன பெனிஃபிட் பண்றோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்திட்டே இருப்பாங்க. அண்ட் ஆர்பிஐல பார்த்தோம் அப்படின்னா நிறைய அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டுக்கான ஆக்டிவிட்டிஸ், லோனு, கிரெடிட் எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும், இல்லைன்னா எல்லாத்தையும் விட கம்மி பர்சன்டேஜ்ல கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டுக்காகவும் ஆர்பிஐ வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அது நிறைய பண்ணுவாங்க. இப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கும். 25 crores ஆர் 5 crores கீழே பிசினஸ் பண்ற எல்லாருமே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற கேட்டகரியில வருவாங்க. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய முதல் பெரிய கடன், ஒரு பெரிய ஃபேமிலி அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. நார்மல் நம்மள மாதிரி ஜனங்களா இருந்து அவங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சிறு குறு நடுத்தர பிசினஸ் வந்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ அவங்க சைட்ல இருந்து நிறைய ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து கடன் கம்மியா கொடுக்கறது, அவங்க பிசினஸ் ஐடியாஸை ப்ரமோட் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. ஸோ இதுதான் ஆர்பிஐயோட பிராட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்பா. சரியா? ஓகே, ஸோ மூவிங் ஃபார்வர்ட், எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐன்ற ஒரு விஷயம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இம்பீரியல் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. இந்தியாவில் வந்து இம்பீரியல் பேங்க் அப்படின்னு ஒன்று இருந்தது. இவங்க தான் வந்து இது வரைக்கும் நோட் இஷ்யூஸை பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஆர்பிஐ இப்போ பண்ற வேற சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அவங்க தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்பிஐ அதுக்கப்புறம் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா 1926ல ஹில்டன் கமிஷன் அப்படிங்கிற கமிஷன் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்னு நாமளே ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, இந்த ஹில்டன் கமிஷன் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்க ராயல் கமிஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த கமிஷன்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியால ஒரு பெரிய டெசிஷன் ஏதாவது எடுக்க போறாங்க அப்படிங்கிறப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு வட்டமேஜை போட்டு ஒரு 10 பேர் உட்காந்து பேசுவாங்க. இதை பண்ணலாமா, இது வேண்டாமா, இதுல என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும், டிராபேக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ரிலேட்டடான எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க, இல்லைன்னா எக்கானமி ரிலேட்டடான எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. இவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு நாங்க இந்த விஷயத்த டிசைட் பண்ணி அதுல இவ்வளோ வந்து
வந்து இம்ப்ளிகேஷன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி ராயல் கமிஷன் வந்து 1926ல நடந்த ஒரு மீட்டிங்ல என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இந்தியன் கரன்சிக்கும் ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்கும் நாம போயிட்டு ஒரு சென்ட்ரல் பேங்க் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, ஆர்பிஐக்குன்னு ஒரு ஆக்ட் ஒன்று பாஸ் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா 1935 ஏப்ரல் 1ல இருந்தே ஆர்பிஐ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆர்பிஐ எப்படி ஒரு ஷேர் கேபிட்டலோட ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 5 crores டிவிடெண்ட் ஷேர்ஸ் ஆஃப் 100 ஈச் ஃபுல்லி பெய்ட் அப் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஆக்சுவலா பிசினஸ்க்கு சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நீங்க ஏதாவது டாபிக்ஸ் மைட் பி படிப்பீங்கப்பா. சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பிசினஸ்க்கு எப்படி பணம் திரட்டுறோம் அப்படிங்கிறது தான் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். இப்போ ஒரு பிசினஸ்க்கு நீங்க இப்போ பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா எப்படி பணம் திரட்டுவீங்க? நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்போம், அம்மா அப்பாட்ட கேட்போம், இல்ல பேங்க்ல போய் கேட்போம். இந்த மாதிரி எதையாவது பண்ணி பணம் திரட்டுவோம். சரி, உங்க அம்மா அப்பா எவ்வளவு வரைக்கும் கொடுப்பாங்க? மேபி ஒரு வெல்தியான ஃபேமிலி அப்படின்னா ஒரு 50 lakhs இல்ல 1 crore வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கும் மேல நம்மளுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம பிசினஸ் பண்றதுக்கு எங்க போவோம்? பேங்க் கிட்ட போயிட்டு கேட்போம். இல்ல அப்படின்னா நீங்க ஒரு ஆல்ரெடி ஒரு வெல் நோன் கம்பெனியா இருக்கீங்க, இல்ல வந்து பப்ளிக்ல நம்மளால லிஸ்ட் பண்ணி பீப்புள் கிட்ட இருந்து ஷேரை வாங்கி, இப்போ என்கிட்ட 100 ஷேர் இருக்கு, அந்த 100 ஷேரை வந்து நான் மக்களுக்கு கொடுக்குறேன், ஒரு ஷேரும் 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். உடனே பீப்புள் என்ன பண்றாங்க, சரி ஓகே இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்டான 10 ரூபாயை கொடுத்துட்டு நம்ம ஷேரை வந்து வாங்கிக்கிறாங்க. இதுதான் வந்து வே ஆஃப் ரைசிங் கேபிட்டல் த்ரூ ஷேர்ஸ். அந்த மாதிரி பப்ளிக்ல கொடுத்து நம்ம இந்தியால வந்து ஷேர் கேபிட்டல் 5 கோடி வந்து ஆர்பிஐக்காக ரைஸ் பண்ணி தான் ஆர்பிஐ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 100 rupees அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணிருக்காங்க. ஹெட் ஆஃபீஸ் ஆஃப் ஆர்பிஐ எங்க இருக்கு அப்படின்னா மும்பைல இருக்கு. சரியா? இந்த கொஸ்டின்ல வந்து ஆரிஜின் ஆஃப் ஆர்பிஐல கண்டிப்பா நீங்க கமிஷன் எழுதணும். அண்ட் அது இயர் ஞாபகம் இருந்தா எழுதுங்க. 1935 ஆர்பிஐயோட இயர் எல்லாருக்குமே தெரியும். அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லை. ஸோ அதனால அதையுமே எழுதிடுங்க. அண்ட் ஆர்பிஐயோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படிங்கறதையும் கண்டிப்பா எழுதிடுங்க. ஓகேப்பா. யாரெல்லாம் வந்து ஆர்பிஐ அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்வால்வ் ஆகிற பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆர்பிஐ கவர்ன் பை அ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ ஆர்பிஐ அப்படின்னா அதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னா ஒரு 21 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. இதை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? ஆர்பிஐ ஒரு கவர்மெண்ட் பாடி. ஸோ அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்றதும் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். இதுல யார் யாரு எப்படி எப்படி இருப்பா அப்படின்னா, ஒரே ஒரு கவர்னர் தான் இருப்பார் ஆர்பிஐல. அண்ட் 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே 4 பீரியடுக்காக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அது வந்து டிசைட் ஆகும். எய்தர் இவங்களே இருக்கட்டுமா இல்ல வந்து பீப்புளை மாத்திக்கலாமா அப்படிங்கிற மாதிரி டிசைட் ஆகும். இந்தியால இருக்கிற டாப் ஃபீல்ட்ஸ் எல்லாத்துலயுமே பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு 2 டிரெக்டர்ஸ் வந்து ஒரு 10 டிரெக்டர்ஸ் இருப்பாங்க. என்னென்ன ஃபீல்டு அப்படின்னா நிறைய ஃபீல்டு, டிஃபென்ஸ், அக்ரிகல்ச்சரல், இல்ல வந்து ரயில்வே, எஜுகேஷனு, ஹாஸ்பிட்டலைசேஷன், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்கும். அதுல இருந்து ஒரு 10 டிரெக்டர்ஸ் இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்ப நம்ம ஆர்பிஐ பாலிசி போடுறோம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் மணியை மட்டும் கன்சிடர் பண்ணி ஒரு பாலிசி போட மாட்டோம். அதனால எல்லா ஃபீல்டுல இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட இன்சைட்ஸை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 2 கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க, 4 டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தரும் வந்து ஒரு லோக்கல் போர்ட்ல இருந்து இருப்பாங்க. சோ இவங்க தான் வந்து ஆர்பிஐ அட்மினிஸ்ட்ரேஷனோட பர்சன்ஸ் அப்படிங்கறத இந்த கொஸ்டின்ல நீங்க படிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த 4 பாயிண்ட் எழுதணும். சோ மறக்காம வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ வந்து பார்க்க போறோம். இதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்போ 3 பிராட் கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த 3 பிராட் கேட்டகரிக்கு கீழே ஒரு 3 ஹெட்டிங் அண்ட் 1 லைன் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது போதும்பா. ஸோ ஸ்டார்டிங் வித் லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன். ஆர்பிஐ என்னெல்லாம் லீடர்ஷிப் ஃபங்க்ஷன் பண்றாங்க அப்படின்னா, வேர்ல்டு லெவல்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவாவே ஆர்பிஐ தான் இருக்காங்க. இந்த சச் ஆஸ் வேர்ல்டு பேங்க் அண்ட் ஐஎம்எஃப் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஐஎம்எஃப் இஸ் நத்திங் பட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். சரியா? இந்தியாவோட ரெப்ரசன்டேஷன் இன் வேர்ல்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். சொன்ன மாதிரி ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்குக்கும் அவங்க தான் ஹெட் பேங்க். அப்போ இந்தியாவில் இருக்க அந்த பேங்கிங் சிஸ்டம் மொத்தமா யாரு சூப்பர்வைஸ் பண்றா அப்படின்னா ஆர்பிஐ தான் வந்து சூப்பர்வைஸ் பண்றாங்க.
ஸோ இவங்க இது மட்டும் பண்றது இல்லாம அங்க நடுவுல நிறைய பாலிசிஸ், கைட்லைன்ஸ் அண்ட் ஒருத்தர் வந்து பேங்க் அப்படின்ற ஆபரேஷன் ஆரம்பிக்கணும்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கணும். சும்மா வந்து நம்ம பணம் வச்சிருக்கோம், நம்ம வந்து பீப்புளுக்கு பேங்கிங் ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்மளால உட்கார முடியாது. வி நீட் ப்ராப்பர் லைசன்ஸ். அந்த லைசன்ஸ் வந்து ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கும் ஒரு சில கேட்டகரிஸ் இருக்கும். ஆர்பிஐ வந்து அப்ரூவ் பண்ணி ஒரு லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், பீப்புள், அதுக்கு ஒரு ஆக்ட், இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் சூப்பர்வைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. மானிட்டரி அத்தாரிட்டி, ஆர்பிஐ அதே மாதிரி மானிட்டரி பாலிசியை ஃப்ரேம் பண்றாங்க அண்ட் ஆல்சோ அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்றாங்க. மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இந்தியா அப்படின்ற கண்ட்ரியோட எக்கானமிக்கான அந்த மானிட்டரி அப்படின்ற அந்த பணம் இருக்கு இல்லையா, அந்த பணம் வந்து எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு பீப்புள் கிட்ட வந்து மணி சர்க்குலேட்ல இருக்கு, இல்ல சர்க்குலேஷன் கம்மியா இருக்கு, இன்ஃப்ளேஷன் எப்படி ஏறி இருக்கு, இன்ஃப்ளேஷன் வந்து இதுக்கு மேல எப்படி பூம் ஆகும் அப்படின்ற இந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன், இது எல்லாமே வச்சுதான் மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற ஒன்ன ஃப்ரேம் பண்ணுவாங்க. இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, டு மெயின்டெயின் த பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. ஊருக்குள்ள வந்து பிரைஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக அண்ட் எக்கானமிக்கு ஒரு நல்ல growth கொடுக்கறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. ஸோ லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே இந்தியாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இன் வேர்ல்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ மானிட்டரி அத்தாரிட்டி அப்படிங்கறத 3 பாயிண்ட் பார்க்கணும். அண்ட் 4வது, ட்ரெடிஷ்னலா ஆர்பிஐ வந்து சில ஃபங்க்ஷன்ஸை ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் அட்வைசர் டு த கவர்மெண்ட். இதை தான் நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம். ஆர்பிஐ வந்து ஃபினான்சியல் அட்வைஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ரிகார்டிங் கவர்மெண்ட்டுக்குன்னு இருக்கிற அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு. பப்ளிக் டெப்ட், பப்ளிக் இஸ் நத்திங் பட் அ கவர்மெண்ட். பப்ளிக், ஸ்டேட், கவர்மெண்ட் இது எல்லாமே ஒரே அர்த்தம் தான். அவங்க வச்சிருக்கிற லோன்ஸ் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஃபினான்சியல் அட்வைஸ் எல்லாமே இந்த நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க அப்படின்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த பட்ஜெட் ரிலேட்டடான ஒரு இன்சைட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்து யார்கிட்ட கேட்டு பண்ணுவா அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட தான் கேட்டு பண்ணுவாங்க. அண்ட் மோனோபோலி ஆஃப் நோட் இஷ்யூ, இதுதான் நம்ம முன்னாடியே சொன்ன, ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு மட்டும்தான் நோட் இஷ்யூ பண்றதுக்கான ஒரு சோல் அத்தாரிட்டி இருக்கு ஆல் ஓவர் த கண்ட்ரி. அது ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த காயின்ஸ்ல இருந்து எல்லாமே, சரியா? பட் எக்ஸெப்ட் 1 ரூபி நோட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போதைக்கு இந்த நோட்லாம் வந்து புழக்கத்துல கிடையாது, அப்ப இருந்தது. அண்ட் பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஒரு அவங்கள மட்டும் மெயின்டைன் பண்றது இல்லாம அவங்களுக்கு கீழே இந்தியால இருக்கிற எல்லா பேங்கையுமே ஆர்பிஐ தான் வந்து மெயின்டைன் பண்றாங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு தெம். கவர்மெண்ட்டுக்கு மட்டும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது, பேங்க்குக்கும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ஆர்பிஐ தான் கொடுக்குறாங்க. அடுத்தது ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். என்ன ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவாங்கன்னா, நான் அங்க கொடுத்த அதே ஹெட்டிங்கை தான் இங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கேன். எதுக்காகனா கொஞ்சம் ஈஸியரா இருக்கும், நம்மளுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கு, அதை உங்களால வந்து நல்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ், நர்ச்சரிங் பேங்கிங் ஹேபிட்ஸ் அமாங் த பப்ளிக். ஆர்பிஐ வந்து பேங்கிங் சிஸ்டம்ல ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் அண்ட் என்கரேஜஸ் பேங்கிங் சர்வீசஸ் டு ரீச் அன்பேங்க்டு ஏரியா. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓவர் த பீரியட் இந்தியா வந்து இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, நிறைய இடங்கள்ல வந்து பேங்க் கிடையாது. இப்ப வந்து மூல முடுக்க எல்லாமே ஏடிஎம்ஸ், பேங்க்ஸ், ஆபரேஷன்ஸ் எல்லாமே நடக்குதுப்பா. பட் இன்னும் இந்தியால சில வில்லேஜஸ் இருக்கு, அங்கெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ், பேங்க் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி இடங்களுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க அந்த ரூரல் ஏரியாஸ்ல போயிட்டு ஒரு ஆஃபீஸ், ஒரு பேங்க் ஆஃபீஸ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அங்க வந்து இந்த பேங்கிங் விஷயங்களை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. நாங்க வந்து இந்தியன் கவர்மெண்ட், நாங்க உங்களுக்கு தேவையான கடன்கள் கொடுப்போம். இப்ப அக்ரிகல்ச்சரல் ஏரியாஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த ரூரல் ஏரியாஸ் எல்லாமே யாரா இருப்பாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டியா பிரைமரி பிசினஸா வச்சிருக்கிறவங்கள தான் இருப்பாங்க. இன்கேஸ் அந்த ரூரல் ஏரியா இன்னும் ஏன் ரூரல் ஏரியாவாவே இருக்கு அப்படின்னா, நாட் பிகாஸ் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் பட் பிகாஸ் ஆஃப் த பீப்புள்ஸ் இக்னரன்ஸ். அவங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட்ல பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற அந்த ஹேபிட்டே அந்த அந்த விஷயமே வந்து அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உடனே ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பட்டிக்காடு இருக்கு, அந்த இடத்துல போய் ஊருக்கு நடுவுல ஒரு பேங்க் ஆபரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க நிறைய
ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுவாங்க. மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக நிறைய ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி இடங்கள்ல வந்து செய்வாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஆர்பிஐ தான் ஆக்சுவலா அக்ரிகல்ச்சர்ல வந்து ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருந்தாங்க. நடுவுல தான் அது வந்து பொறுப்புகள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி பிரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நபர்ட் அப்படின்னு ஒரு தனி ஆர்கனைசேஷனா வந்து பிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, இந்த நபர்ட் அப்படிங்கிறது என்னன்னா கம்ப்ளீட்டா டெடிகேட்டட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஆர்பிஐ கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து தனி அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து நபர்ட். இவங்க அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டியை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிச்சு இப்ப நபர்ட் வழியா செய்யறாங்க. நபர்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா இந்தியா ஃபுல்லா இருக்கிற அக்ரிகல்ச்சரலுக்காக என்னென்ன ஹெல்ப் தேவைப்படும், கடன் மட்டும் கிடையாது, நிறைய ஃப்ரீ கிராப்ஸ் கொடுக்கறது, சீட்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறது, இல்ல வந்து ஒரு 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 கமர்ஷியலான பிளான்ட்டை நீங்க எப்படி பிளான் பண்ணணும், அதுல எப்படி ப்ராஃபிட் பார்க்கலாம், மிடில் மேன் எப்படி தவிர்க்கலாம், எந்த இடத்த ரீச் பண்ணா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஈஸியா இருக்கும், ப்ராஃபிட்ஸ் அதிகமா இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹெல்ப்பை வந்து நபார்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இ அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். உங்களுக்கு தெரியலன்னா நீங்க தாராளமா கூகுள் பண்ணி பார்க்கலாம். இந்த எம்எஸ்எம்இ வந்து ஆர்பிஐ நிறைய சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா இந்தியா வந்து ஒரு ஒரு டைவர்ஸ் கண்ட்ரி. இந்தியால பெரிய பெரிய பிரைவேட் பிசினஸ் மட்டும் இல்லாம நிறைய பிசினஸ் வந்து நடக்குது. பட் அதை சப்போர்ட் பண்றதுக்கான கரெக்டான பீப்புள் இல்லை. நிறைய பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு. அண்ட் இவங்க எல்லாருமே ரூரல் இந்தியால இருந்து தான் வராங்க. ரூரல் இந்தியாவோட டெவலப்மெண்ட் தான் உண்மையிலேயே இந்தியாவோட பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் ஆர்பிஐ என்ன பண்றாங்கன்னா லார்ஜ் ஸ்கேல விட்டுட்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ரமோட் பண்றாங்க. பிகாஸ் அந்த இடத்துல அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நல்லா ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த அஷூரன்ஸ், ஃபினான்சியல் ஃப்ரீடம் எல்லாமே நம்ம ஆர்பிஐ வழியா நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? ஸோ திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃப்ளோ சார்ட் கூட போடலாம். அந்த ஃப்ளோ சார்ட்ல நான் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அனுப்புறேன். அந்த ஃப்ளோ சார்ட்ல வந்து ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்த்தாலே நீங்க ஓன் வேர்ட்ஸ்ல உங்களால எழுத முடியும். ஒரு டாபிக்கு 3 ஹெட்டிங் இருந்தா போதும்பா, கண்டிப்பா வந்து ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடும். பிகாஸ் திஸ் இஸ் 5 மார்க், எனி 5 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு டாபிக்கு 3 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னாலே போதும்.